உண்மையாகவே இந்த நாட்கள் சொல்லப்பட்டது போல ஆண்டவர் உங்களை உயிர்ப்பித்து மேன்மையாய் வைப்பார், மேன்மையாக வைப்பார். அநேக ஜனங்கள், அநேக கண்கள் உங்களை பார்த்து அதிசயிக்கும், ஆச்சரியப்படும். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். மனுஷன் பொய் சொல்லுவான். நான் கூட ஒரு சில நேரத்தில் பொய் சொல்லிவிடுவேன், ஒரு சிலர்லாம் பொய் சொல்லிடுவாங்க. ஆனால் கர்த்தர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்னா அந்த வார்த்தையை நீ நம்புவேன்னு சொன்னா, அந்த வார்த்தையை நீ விசுவாசிப்பேன்னு சொன்னா, அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற வரையில் அவர் ஓய மாட்டார். அல்லேலூயா. உனக்கு என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தை செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 21 நாள் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அருமையான ஜெபத்தை நடத்தினாங்க சகோதரி. நீங்கள் எல்லாம் ஜெபிச்சிங்க. உண்மையாக அந்த ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அதற்கேற்ற பலன்களை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு துதி உண்டாகட்டும், ஆண்டவருக்கு கனம் உண்டாகட்டும். இந்த சிறுதாவூர் பகுதியில், இந்த குக் கிராமத்தில் நீங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இந்த பகுதிக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த பகுதியுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த பகுதியுடைய மீட்புக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த பகுதியை எப்படியாவது ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறீங்க. நான் கூட மாலையில் அருமையான ஐயாவோட தம்பிகளோட ஒரு ரவுண்டு வந்தேன். அப்படி கூட்டின்னு போனாங்க என்ன. அப்படியே வரும்போது ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே வந்தேன். ஆண்டவரே, இந்த பகுதி முழுவதெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ஆத்துமாக்கள் உமக்கு சொந்தமாக ஆகணும் ஆண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு நாள் வந்த நானே ஜெபித்த போது, இங்கே இருக்கிற நீங்கள் எவ்வளவு பாரத்தோடு ஜெபிப்பீர்கள், இங்கே இருக்கிற ஆத்துமாக்களுக்காக எவ்வளவு ஆண்டோடைய சமூகத்தில் கண்ணீர் வடிப்பீங்கன்னு சொல்லி கிறிஸ்துவுக்கு நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அப்படியே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வந்தவொடனே உங்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரே ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் அருமையான தம்பி சாம் அவர்கள் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணார்னா நல்லாயிருக்கும். கர்த்தாவே உமை நம்பினவர், தெரிஞ்ச பாட்டு தான். கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. 21 நாள் ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் இருந்து காத்திருந்து ஜெபிக்கிற நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் வீணா போகவே போகாது. மாம்சமான யாவருடைய ஜெபத்தை கேட்கிறவர் அவர். உன் ஜெபத்துக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுப்பார். சகரியாவை பார்த்து சொன்னாரு, சகரியா வேண்டுதல் செய்ய சொன்னாரு, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நீ எப்போ முழங்கால் படியிட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னையோ அப்பவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தருவார். நீங்க சோர்ந்து போவதில்லை. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். சேர்ந்து போடலாமா? கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. ஆமென். எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்துல மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் பாடி ஆண்டவர் ஆராதிப்போம். ஆமென். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிட யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே,
நம்பிடம் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். ஆமென். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திட வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திட வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. ஆமென். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடம் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிட யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே விழுந்திட உயர்த்தி வைத்தீரே. அடை வந்தான என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, எல்லாரும் ஆமென். வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்ற விசுவாசத்தோட வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாட. மறுபடியும் சொல்லமா? வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. 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 வல்லவரே, ஆமென். வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் 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 வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல்
என் நம்பிக்கையானவரே, நம்பிட யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. சொல்லமா, கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக நான் காத்திருக்கிறேன், நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன், நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், வெக்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தாவே உமக்காக காத்திருக்கிறேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். என் வாழ்க்கையில வேண்டியது நீங்க செய்வீங்க. உங்களை நம்புற ஆண்டவரே, உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி 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 தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். உண்மையாகவே ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொன்னார், அந்த வார்த்தையை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுகிறது. என்ன தெரியுமா சொன்னார்? யோவேல் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு, நம்புறீங்களா? நம்புறீங்களா? நீயும் நானும் ஆண்டுடைய பிள்ளைகள், ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். நிச்சயமாய் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வெக்கப்பட மாட்டோம். ஆண்டவர் நம்ம வெக்கப்படவே விட மாட்டார். அல்லேலூயா. அதுதான் சொன்ன சொல்ல காப்பாற்றுற தெய்வம் நம்ம ஆண்டவர். அதை தான் இப்போ பாடணும், சொல்வதிலும் செய்வதிலும். ஆமாங்க, அவர் எதை சொல்கிறாரோ, எதை செய்வேன்னு நமக்கு வாக்கு கொடுத்தாரோ அதை செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி இந்த மாலை வேளையில் கூட, இந்த இரவு பொழுதில் கூட உங்களோடு கூட மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் 21 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி 15வது நாள். இந்த 15வது நாளில் நான் உங்களோடு கூட இந்த ஜெபத்திலும் உங்களை ஆண்டவரை ஆராதிக்கிற காரியத்திலும் கலந்து கொள்வதிலும் இருப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன். நானும் உங்களோடு கூட இந்த இப்படி 21 நாள் ஜபத்தில் நானும் ஒரு பங்காளி. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பாஸ்டர் நான் ஃபோன் பண்ணி விசாரிப்பேன், ஜபம் எப்படி போகுது, எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ சொல்லுவாங்க, ஜபம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரே சோதனை தான்ண்ணா, ஒரே சோதனை. உண்மைதான், சோதனைகள் மத்தியில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. ஒரே காற்றடிக்கும் போது பாருங்கள், ஒரு மரம் ஆடுறது ரொம்ப நல்லது. காற்றடிக்குது, ஒரு நல்ல ஒரு புயல் வருது அப்படின்னும் போது அந்த மரம் ஆடுறது நல்லது. அப்போ தான் அதனுடைய வேறு ஸ்ட்ராங் ஆகும், நல்லா ஆழமாக ஸ்ட்ராங் ஆகும். இந்த வேறு ஸ்ட்ராங் இல்லைன்னு வச்சிங்களேன், ஒரு சின்ன காற்றடிச்சாலும் ஆகிடும். ஆமாம், அதனால தான் அந்த மரத்தெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த வேறு ரொம்ப உறுதியாக இருக்கணும். அதுபோல தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோன்னு சொல்லுவோம். இந்த நாட்களில் சோதனைகள் வரும், பல பாடுகள் வரும். இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் நம்ம உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் தரிசனமாக வெளிப்பாடாக உங்கள் ஊழியர் கொடுத்துருக்கிறார். போது கர்த்தாவே என்ன பண்ணுங்க, உயிர்ப்பீங்க, உறுப்பீங்க. நான் இந்த நாளில் மாலை நேரத்தில் ஒரு வசனத்தை சொல்லி முடித்து கடந்து போகலான்னு நினைக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம். ஏற்கனவே இந்த வசனத்தை கொண்டு இங்கே நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் மறுபடியுமாய் அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 138 7வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் கர்த்தாவே நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், நான் உயிரோடு மறுபடியும் எழுந்து நிற்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சங்கீதக்காரருடைய அனுபவம், ஒரு ராஜாவினுடைய அனுபவம். அவர் அநேக மக்களை சந்தித்தவர், அநேக மக்களோடு கூட பழகினவர், அநேகரை பார்த்தவர். அப்படிப்பட்ட ராஜா சொல்கிறாரு, எனக்கு துன்பம் வருவது உண்டு,
எனக்கு சோதனைகள் வருவது உண்டு, எனக்கு வருத்தங்கள் வருவது உண்டு, எனக்கு கஷ்டங்கள் வருவது உண்டு, எனக்கு பாடுகள் வருவது உண்டு, எனக்கு பலவிதமான போராட்டங்கள் வருவது உண்டு, சோதனைகள் வருவது உண்டு, உபத்திரவங்கள் வருவது உண்டு, நெருக்கங்கள் வருவது உண்டு. இவைகள் மத்தியிலும் என்னை உயிர்ப்பிக்கிறவர் ஒரே ஒருவர் தான். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? எனக்கு துன்பம்லாம் கிடையாது, எனக்கு வருத்தம்லாம் கிடையாது, எனக்கு உபத்திரவெல்லாம் கிடையாது, எனக்கு சோதனையெல்லாம் கிடையாது, எனக்கு வேதனையெல்லாம் கிடையாது, எனக்கு கஷ்டமெல்லாம் கிடையாதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? எனக்கு எந்த கவலையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏதாகிலும் ஒரு குறை, ஏதாகிலும் ஒரு கஷ்டம், ஏதாகிலும் ஒரு நஷ்டம் நிச்சயமாக நமக்கு இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து, அந்த பாடுகளில் இருந்து, தினந்தோறும் நம்மை படுத்துகிற பாடுகள், தினந்தோறும் நம்மை சோதனைக்குள்ளாய் கொண்டு போகிற காரியங்கள், தினந்தோறும் நம்மை வருத்தத்துக்குள்ளாய் கொண்டு போகிற காரியங்கள், தினந்தோறும் நம்மை கண்ணீர் வடிக்க வைக்கிற காரியங்கள், இவைகளில் இருந்து கர்த்தர் மீட்டு ரட்சித்து நம்மை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். அது என்னமோ ஏதோ தெரியல, ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் வார்த்தை. நீங்கள் எதில் பிடிக்கப்பட்டு எந்த காரியத்தில் நீங்கள் கஷ்டத்தோடு இருக்கிறீங்களோ, நிச்சயமாய் இந்த ஜபம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்க போகிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. அது என்னன்னு எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். உன் ஜபத்தை ஆண்டவர் கேட்குறாரு, உன் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்குறாரு. நீ கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜபிக்கிற ஜபத்தை ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவர் செவி கொடுத்து கேட்கிறபடியினாலே அவர் உன்னை உயிர்ப்பிக்க போகிறார். ஆண்டவர் வெளிப்பாடுகளை தருகிற தேவன், ஆண்டவர் தரிசனங்களை தருகிற தேவன். வெளிப்பாடை தந்து தான் ஆண்டவர் ஊழியர் மூலமாக உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. இந்த சபைக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், இந்த சபைக்கு கொடுக்கிற தரிசனம், இந்த சபைக்கு கொடுக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த சபையை உயிர்ப்பிக்க போறாரு, சபையில் இருக்கிற மக்களை உயிர்ப்பிக்க போறாரு, இந்த சபையை சார்ந்திருக்கிற மக்களை உயிர்ப்பிக்க போறாரு. இந்த நாட்களில் புதிய வருடத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் இந்த சிறுதாவூர் பகுதியில் உண்டாக போகிறது. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போறாரு, கர்த்தர் ஆளுகை செய்ய போறாரு. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் தலையின் மீது இறங்க போகிறது. நீங்கள் தரிசனங்களை காண போறீங்க, நீங்கள் வெளிப்பாடுகளை காண போறீங்க. ஆவின் அபிஷேகத்தினால் நிரம்பி உன்னை கொண்டு இந்த சிறுதாவூர் பகுதியில் மகிமையான பெரிய காரியங்களை செய்ய போறாரு. நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? அநேகர் உங்களை தேடி வர போறாங்க, அநேகர் தேடி வர போறாங்க. ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த பிரச்சனையில் இருக்கிறேன் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை தேடி வர போறாங்க. கர்த்தர் அவ்விதமாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஆமே. நம்பி கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாரு. அவர் வார்த்தை பொய்யான வார்த்தை அல்ல, அவர் வார்த்தை பொய்யான வார்த்தை அல்ல. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவர் பொய் சொல்லுகிறதல்ல, பொய் சொல்லுவதற்கு அவர் ஒரு மனுஷன் அல்ல. மனுஷன் பொய் சொல்லுவான், ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், அவர் ஒரு நாளும் ஒருபோதும் பொய் சொல்லுவதில்லை. பொய் சொல்லுகிற தெய்வமும் அவர் அல்ல. அவர் உண்மையை சொல்லுகிற தேவன், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அடியின் மூலமாய் நான் தியானித்த போது, தேவனுடைய ஆலயத்திலிருந்து நான் தியானித்த போது ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், சோதனைகள் மத்தியில் நடந்தாலும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர், ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்பத்தின் நடுவில் நடந்த ஒருத்தரை கர்த்தர் உயர்த்தினார் வேதத்தில். உங்களுக்கு அநேகர் தெரியும், ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒருத்தரை காட்டினார். இவர் துன்பத்தின் நடுவில் நடந்தாரப்பா, துன்பத்தின் மத்தியில் நடந்த இவரை, சோதனைகள் மத்தியில் நடந்த இவரை நான் உயிர்ப்பித்தேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை காட்டினார். நான் தியானித்த போது ஆதியாகமம் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே ஒரு மனுஷனை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். யாருன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷன். யார் தெரியுமா? யோசேப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த முதலாவது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. குடியிருந்தான், வரலாறு.
யோசேப்பு 17 வயதில் தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரருடைய இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதில் யோசேப்புக்கு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவன் அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்து விட்டான். யோசேப்பு யாக்கோப்புடைய மகன். யாக்கோப்பு ரொம்ப அதிகமாக நேசித்த ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை தான் யோசேப்பு. இந்த யோசேப்பு பாருங்க, தகப்பனுக்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறாரு, தேவனுக்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறார். தேவனுக்கும் பிரியமான ஒரு பிள்ளை, தகப்பனுக்கும் ஒரு பிரியமான பிள்ளை. எத்தனை பேர் இன்னைக்கு தேவனுக்கு பிரியமாக இருக்கிறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் இன்னைக்கு பெற்றோர்களுக்கு பிரியமாக இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த யோசேப்பு பாருங்க, தகப்பனுக்கு பிரியமான ஒரு பிள்ளை, தகப்பன் நேசிக்கிறார். எல்லா பிள்ளைகளை காட்டிலும் யோசேப்புக்கு ஒரு விசேஷமான ட்ரெஸ்ஸு. அந்த காலத்திலலாம் பல வருண ட்ரெஸ்ஸுன்றது பார்த்திங்கன்னா அவங்க போட்டுக்கிற அங்கி ஒரே கலரில் இருக்கும். ஒரே கலரில் இருந்தால் அது எல்லாரும் நார்மலாக போகிறது. ஆனால் ஒரே அங்கியில் பல கலர் இருக்கும். சிகப்பு, பச்சை, மஞ்சள், நீலம் இதெல்லாம் போட்டால் அவங்க விசேஷமானவங்க. அவங்க எப்படி விசேஷமான, அது விலை உயர்ந்த ஒரு ஆடை, பல வர்ணங்கள், பல வர்ணமான அங்கி யாருக்கு மட்டுமா? யோசேப்புக்கு மட்டும்தான் அவங்க அப்பா வாங்கி கொடுப்பார். ஏன்னு சொன்னால் அவங்க அப்பா ரொம்ப நேசித்தபடினால பல வருண ஆடைகளை அவருக்கு வாங்கி கொடுத்தார். ஏன் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னால், யோசேப்பு தன் தகப்பனுக்கு பிரியமான பிள்ளை, அதே நேரத்தில் கர்த்தருக்கும் பிரியமான பிள்ளை. யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த சோதனைகள், நடந்த வேதனைகள் என்னன்னு சொன்னால், ஒரு நாள் யோசேப்பு தூங்கிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் கனவு வருது? நம்முடைய கனவுலாம் பார்த்தீங்களா, நாய் துரத்துற மாதிரியும் பாம்பு தொத்துற மாதிரியும், யாரோ நம்மளை தொத்தின்னு வந்து பின்னாடி அப்படியே கிணத்துல தள்ளி விடுற மாதிரி, இங்கே தள்ளி விடுற மாதிரி, அங்கே தள்ளி விடுற. நம்ம வந்து காலையில் சொல்லலாம், அப்பா நான் ஒரு கனவு கண்டேன். ஐயோ அந்த கனவு ஏன் கேட்குற, நான் நடந்து போகிறேன், ஒரு கூட்டம் நாய் அப்படியே தொத்தின்னு வருது, என்னான்னு தெரியல. அப்படி தான் நமக்கெல்லாம் கனவு வரும். ஆனால் இந்த யோசேப்புக்கு ஒரு வித்தியாசமான கனவு பாருங்கள். என்ன கனவுன்னா, தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் ஒரு சொப்பனம் கண்டார். வாசித்து பாருங்கள், ரொம்ப அழகான வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு தன் சகோதரருக்கு அதை அறிவித்தான். அது நிமித்தம் இன்னும் அதிகமாக அவனை பகைத்தார்கள். அவன் அவர்கள் நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கப்பா. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்போது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகளின் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்போது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்க மேல துரதானம் பண்ணுவியோ, நீ எங்களை ஆள போறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்கள் நிமித்தம் அவன் வார்த்தைகள் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 11வது வசனம் வாசிங்க. சொன்னபோது அவன் தகப்பனும் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயார் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்கி வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பொதுவாகவே பாருங்க, பிள்ளைங்க சொப்பனம் கண்டா, கனவு கண்டா யாருக்கிட்ட சொல்லுவாங்க? உங்கள் பிள்ளைங்க ஒரு கனவு காண்றாங்க. என் பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா தூங்கி ஏன் எதனா ஒரு கனவு கண்டான்னு வச்சுங்க, அதை சொல்லுவான், இந்த மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஒரு பெற்றோர்கிட்ட, ஒரு தகப்பன்கிட்ட, தாய்கிட்ட பிள்ளைங்க கனவு சொல்கிறது தப்பா? இப்போ ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்குது. 2 பிள்ளைங்க பேசியிருக்கும்போது ஒரு பிள்ளை சொல்லுது, நான் ஒரு கனவு கண்டேன்டா அப்படின்னு சொல்லுது. அந்த கனவை கேட்டு அவங்க என்ன பண்ணணும்? அப்படியே கனவு கண்ட அப்படி தானே சொல்லணும். இங்கே யோசேப்பு அவர் கண்ட கனவை ரொம்ப வெகுளியானவர். அவர் எந்த ஒரு சூழ்ச்சியமோ எந்த ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கல. அவர் கண்ட கனவு, இப்படி ஒரு கனவை கண்டுட்டனே அப்படின்னு சொல்லி தன் சகோதரர்கிட்ட அறிவிக்கிறார். இப்படி ஒரு கனவு கண்டம்பா, வயலில் அரியெல்லாம் அறுத்து இருக்கிறாங்க, அரிக்கட்டுகள் இருக்குது, என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்குது. மற்ற உங்களை கூட அவங்க பேரை கூட சொல்லலை, அரிக்கட்டை தான் அவர் சொல்கிறாரு. ஏன் ஒரு அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்குது, மற்ற அரிக்கட்டெல்லாம் அவர் சொன்ன போதே அவங்களுக்கு வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. யோசேப்புக்கு வெளிப்பாடு இல்லை, யோசேப்புக்கு தரிசனத்தை இன்னும் ஆண்டவர் வெளிப்படுத்தல. ஆனால்
இவர் சொல்லும் போது கர்த்தர் பாருங்க, உங்களிடத்தில் இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேல் இருக்கிறதான கிருபைகளை உங்ககிட்ட பேசுறவங்கிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்திட்டே இருப்பார். அல்லேலூயா. உன் மேலே வச்சிருக்கிற அபிஷேகம், உன் மேலே வச்சிருக்கிற கிருபை உனக்கு தெரியாது. நீ நினைப்ப, ஆண்டவரே நான் வெறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு நினைப்ப. இல்லை, ஆண்டவர் உனக்குள்ள ஒரு நிரம்பின அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. உனக்குள்ள ஆண்டவர் ஒரு கிருபையை வச்சிருக்கிறாரு. அது உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உன்கிட்ட பேசுறவங்களுக்கு அது தெரியும். உங்ககிட்ட பேசுறவங்களுக்கு தெரியும். நம்ம ஏதோ பேசிட்டு இருக்கிறோம் நினைப்போம். இல்லை, கர்த்தர் உன்னை கொண்டு அவனோடு கூட ஏதோ பேசிட்டு இருப்பார். நம்ம எதுவுமே சாதாரணமாக பேசுகிறோம், சாதாரணமாக பேசிட்டு இருக்கதான் நினைப்போம். இல்லை, உன் வார்த்தையை கேட்குறவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துட்டே இருப்பார். அவன் இந்த மாதிரி ஆக போகிறான், அவன் மூலமாக உனக்கு இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுதான் இங்கே நடக்குது. இவர் சாதாரண ஒரு கனவு சொல்கிறார். ஒரு அரிக்கட்டை நிமிர்ந்து நிற்குது, மற்ற அரிக்கட்டெல்லாம் படுத்துட்டு இருக்கு, வணங்கி இருக்கிறது. உடனே அவருக்கு வெளிப்பாடு, அப்போது நீ உயர்ந்திருப்ப, நாங்கள்லாம் உங்களை வணங்குமா? நாங்கள்லாம் வணங்குவோமா? எதிர்காலத்தை ஆண்டவர் நிர்ணயிக்கிற ஆண்டவர். எதிர்காலம் நமக்கு உண்டு. அந்த எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அது நீ அறியறியோ இல்லையோ, மற்றவங்களுக்கு அதை விலக்கி காட்டுவார். எதிர்காலத்தில் இந்த மனுஷன் இப்படி தான் இருப்பான், நீ பாரு உங்ககிட்ட சொல்லுவார். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் இன்னொரு கனவும் காண்றார். என்ன கனவு தெரியுமா? நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தை சூரியன் சந்திரன் எல்லாம் என்ன பண்ணான், வணங்குதுன்னு. அப்போ தான் ரொம்ப கோபமாச்சு. யார் சொல்கிறாங்க? அப்பாவும் திட்டுறாங்க, அம்மாவும் திட்டுறாங்க, சகோதரரும் திட்டுறாங்க. நீ என்ன துரோதனம் பண்ணுவியோ, என்ன பெரிய ஆளா நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? யோசேப்புக்கு எந்த காரியமும் தெரியல. ஆனால் எந்த காரியமும் தலைமை வெகுளு தெளியமாக சொன்னதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது பாருங்கள், 4வது வசனம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது அவனுடைய சகோதரர்களாம் அவனை என்ன பண்ணுறாங்களாம், பகைக்கிறாங்களாம். தன் சொந்த சகோதரனை என்ன பண்ணுறாங்க, பகைக்கிறாங்க. அவங்ககிட்ட பேச மாட்டேன்றாங்க, அவனை பார்த்தாலே வெறுக்கிறாங்க, அவனை பார்த்தாலே ஒதுக்குறாங்க. 11வது வசனத்தில் வாசிக்கும் போது அவன் மேலே பொறாமை கொண்டார்கள்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. 11வது வசனம் வாசித்து பாருங்க. அதில் அவன் மேலே என்ன பண்ணுறாங்க, பொறாமை கொண்டாங்க. கர்த்தருக்குள் நீர் இருக்கும்போது, கர்த்தருக்குள் நீர் பயபக்தியாக இருக்கும்போது, கர்த்தருக்குள் நீ ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, கர்த்தருக்குள் நீ துதித்து கொண்டு இருக்கும்போது, உன்னை பார்க்குற கண்ணெல்லாம் உன் மேலே பகையாக தான் இருக்கும். உன்னை பார்க்குற கண்ணெல்லாம் உன் மேலே பொறாமையாக தான் இருக்கும். நீ ஆண்டவருக்குள்ளே வளரும்போது, ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து பெருகும்போது, ஆண்டவருக்குள்ளே உயர்வாய் போகும்போது, மற்ற கண்களெல்லாம் உன்னை பார்த்து பகைக்கும், மற்ற கண்களெல்லாம் உன் மேலே பொறாமையாக இருக்கும். கவலைப்படாத, கவலைப்படாத. துன்பத்தின் நடுவில் நீ நடந்தாலும் கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க ஒரு வழியை உனக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நீ துன்பத்தின் நடுவில் நடக்கும்போது கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறாரு. உன்னை பார்க்குற கண்கள்லாம் பகைக்கும், கவலைப்படாத. உன்னை பார்க்குறவங்களாம் பொறாமையாக பார்ப்பாங்க, கவலைப்படாதீங்க. அம்மா இந்த அம்மா பெருசாக படிச்சுட்டாங்க, இந்த அம்மா பெருசாக பார்த்துட்டாங்க, இந்த பெருசாக செஞ்சுட்டாங்க சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். உன்னை கொண்டு அவர் செய்ய போகிற காரியம் பெருசாக இருக்கும். அல்லேலூயா. இதுதான் இங்கே நடக்குது. யோசேப்பு கண்ட கனவு நிமித்தமாக தன் சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்களாம், பொறாமை கொண்டாங்க, அவன் பழகைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து நம்ம ஆதியாகமம் 37வது அதிகாரம் 39வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, யோசேப்புக்கு நடந்த சோதனை மாதிரி, யோசேப்புக்கு நடந்த வேதனை மாதிரி, யோசேப்புக்கு நடந்த துன்பம் மாதிரி யாருக்குமே நடக்காது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த யோசேப்புக்கு விரோதமாக தன் சகோதரர்கள் எழும்பி என்ன பண்ணுறாங்க, அவனை தீர்த்து கட்டின. ஏன் தீர்த்து கட்டினோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எப்பவுமே பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, நீங்களாம் உங்களுடைய கல்லூரிகளிலோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ போகிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் நீதிமானாய், நீங்கள் நல்லவர்களாய், நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது, உங்கள் கூட இருக்கிறவங்க பற்றியா, உங்கள் கூட இருக்கிறாங்க பற்றியா, அவங்க பாவம் செய்கிறவர்களாகவோ அல்லது அவர்கள் தவறுகள் செய்கிற போதோ நீங்கள் அவரோடு கூட இருந்தால் உங்கள் ஆவிக்கும் அவங்க ஆவிக்கும் ஒத்து வராது. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க? அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லை, ஆனால் எனக்கு இருந்திருக்கு. வேலை செய்கிற இடத்துல, நண்பர்கள் மத்தியில், நான் பரிசுத்தமாக இருக்கும்போது, நான் நீதியை செய்யும்போது, அவங்க அந்த நீதியை தவறும்போது, அந்த பரிசுத்தத்தை தவறும்போது, அவர்கள் தவறு செய்யும்போது, அதை நான் கண்டிக்கும் போது, அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு எதிராளியாய் மாறுறாங்க, என்னை பகைக்கிறாங்க. அவங்க செய்கிற தப்பை, அவங்க செய்கிற அந்த தவறை உணர்த்தி காண்பிக்கும் போது, இது தவறுப்பா, இதை செய்யாத, இது தப்பு, இதை செய்யாத, இதை செய்யக்கூடாது, ஆண்டோடைய பிள்ளைங்க இதை செய்யக்கூடாது, ஆண்டோடைய பிள்ளைங்க இங்கே நிற்கக்கூடாது, ஆண்டோடைய பிள்ளைங்க இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லும் போது,
நாம் அவர்களுக்கு எப்படி மாறுறோம்? பகையாளியாய் மாறிடுறோம். உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லையா? நீங்கள் அந்த மாதிரி பழகலன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லி பாருங்கள். யாராவது ஒருத்தர் தப்பு செய்யும்போது போய் சொல்லி பாருங்கள். அப்போ தெரியும். அவங்க உங்களை பகையாளியாய் மாற்றிடுவாங்க. அதுதான் இங்கே நடக்கிறது. யோசேப்பு தன் சகோதரன் செய்கிற எல்லா தவறுகளையும் யாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான்? அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கான். அப்பா இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க, அப்பா இது மாதிரி செய்கிறாங்க, அப்பா இது மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்க செய்கிற எல்லா தவறுகளையும் தன் தகப்பனிடத்தில் சொல்லி கொண்டு வந்ததுனால அவங்க சகோதரன் என்ன பண்ணுறாங்க? யோசேப்பை பகைக்கிறாங்க, வெறுக்கிறாங்க, பொறாமை கொள்கிறாங்க. ஒரு நாள் பாருங்கள், 37வது அதிகாரம் 38வது வசனத்தெல்லாம் அதிகாரத்தெல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஒரு நாள் யாக்கோப்பு சொல்கிறார் யோசேப்பு கிட்ட, யோசேப்பு உன் சகோதரெல்லாம் வயல்வெளியில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, உன் சகோதரருக்கு நீ என்ன பண்ண, போய் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விசாரிச்சுட்டு வாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்தெல்லாம் ஆடு மேய்க்கிறதுக்கு போனாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நம்மலாம் காலையில் ஆட்டை அவுத்து விடுவோம், சாயந்தரத்துக்கு என்ன பண்ணுவோம், ஆடு வந்துடும், இல்லை ஒரு சில நேரத்துக்கு நம்மளே கூட போவோம், அது ஆட்டை மேய்ச்சி விட்டுன்னு வந்து கட்டிடுவோம்ல. அவங்க அப்படி கிடையாது. நாள் கணக்காகும், மாதம் கணக்காகும். ஆட்டை ஓட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா ஒரே நாளில் திரும்பி வரமாட்டாங்க. அது நாள் கணக்காய் மாதம் கணக்காக என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஆட்டை மேய்ச்சி 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 அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. ஆகினால தன் தகப்பன் யோசேப்பு கிட்ட என்ன சொல்கிறார், போயிட்டு உன் சகோதரர் எப்படி இருக்கிறாங்க அவங்கள விசாரிச்சுட்டு வா அப்படின்னு போகும்போது போகிறாரு. அப்போ அவங்க சகோதரர்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அதோ யார் வரது, யோசேப்பு வராரு, நம்ம ஒன்று பண்ணுவோம், அந்த யோசேப்பை என்ன பண்ணிவிடுவோம், கொலை செஞ்சுருவோம். அந்த யோசேப்பை கொலை செஞ்சிடுவோம். கொலை செஞ்சதுக்கு அப்புறம் இப்போ பார்ப்போம் அவர் கண்ட கனவு எப்படி பலிக்குது பார்ப்போம், அவர் கண்ட சொப்பனம் எப்படி பலிக்குது பார்ப்போம், அவனை என்ன பண்ணுவோம், கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி யோசேப்பு வருவதை பார்த்து அவனை என்ன பண்ணுறாங்க, கொன்று போடணும்னு முடிவு பண்ணுறாங்க. கொன்று போடணும்னு முடிவு பண்ணி அதையும் செய்வதற்கு என்ன பண்ணுறாங்க, துணிகிறாங்க. துணியும் போது அதில் ஒருத்தர் சொல்கிறான், இவனை ஏன் கொள்ளணும், இவன் நம்ம சகோதரன். அதில் கூட ஒருத்தர் இறக்கமாகிறார். யார்? ரூபன். ரொம்ப இறக்கம் உள்ளவராகிறார். பாவம். அவர் சொல்கிறாரு, அவனும் நம்ம சகோதரன் தானே, அவனை ஏன் கொள்ளணும், அவனை தூக்கி ஒரு குழியில் போட்டுடலாம். போட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம அப்பா கிட்ட போயிட்டு உன் பிள்ளை என்ன பண்ணிட்டான், செத்து போயிட்டான், கரடி அச்சிடுச்சு, சிங்காச்சு, ஏதோ ஒரு மிருகம் அவனை கொண்டு போட்டுச்சுன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு அவர் ரூபன் சொல்கிறார். ரூபன் சொல்லி சரி, அதுவும் அவங்களுக்கு சரி ஒரு நல்ல ஐடியா தான் இருக்குது, ஏன் அவன் ரத்தப்பழி நம்ம மேலே வரணும், அவனை தூக்கி குழியில் போடலான்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி இல்லாத குழியில் யோசேப்பு தூக்கி போட்டாச்சு. இப்போது யோசேப்புடைய கதை முடிஞ்சுதுன்னு சொல்லி யார் நினைக்கிறாங்க, அவன் சகோதரன் நினைக்கிறாங்க. இல்லைங்க, இல்லை. ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணார்னா, ஆண்டவர் திட்டம் பண்ணார்னா, மனுஷனுடைய யோசனைகளோ மனுஷனுடைய திட்டங்களோ நிறைவேறாது. அது நிறைவேற ஆண்டவர் விட மாட்டார். உன்னை கொண்டு ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டார்னா, உன்னை கொண்டு ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டார்னா அதை அவர் செய்து முடிக்கிறவரையும் விட மாட்டார். இவங்க நினச்சிட்டாங்க அவ்வளோதான், யோசேப்புடைய கதை முடிஞ்சிச்சு, குழியில் தூக்கி போட்டோம், இனிமேல் அவன் என்ன பண்ண மாட்டான், நமக்கு தொல்லையாக இருக்க மாட்டான், அவனுடைய கனவுகள் எப்படி நிறைவேறுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. தூக்கி போட்டாச்சு. அப்போ அதில் அந்த பக்கமாக இஸ்மவேலர்கள் எங்கே போகிறாங்க, எகிப்து போகிறாங்க. எகிப்து போகும்போது அவர் சொல்கிறாங்க, இவன் குழியில் போட்டோம், இதனால் நமக்கு என்ன லாபம், ஆனால் அது அவங்க இஸ்மவேலர் போகிறாங்க, அவங்கக்கிட்ட இவனை என்ன பண்ணிவிடுவோம், விற்றுலாம், விற்றா நமக்கு ஒரு 20 வெள்ளி காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும். அந்த காலத்தில் வெள்ளி காசுன்றது 20 வெள்ளி காசுன்றது அதிகமான ஒரு மதிப்பு உடையது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட எத்தனை வெள்ளி காசு காட்டி கொடுத்தாங்க, 30 வெள்ளி காசு காட்டி கொடுத்தாங்க. இவரை 20 வெள்ளி காசுக்கு இந்த இஸ்மவேலர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, விற்றுடுறாங்க. வித்துட்டு இப்படி நினச்சிட்டாங்க, அவ்வளோதான் யோசேப்புடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் யோசேப்புடைய வாழ்க்கையே தொடங்குது. துன்பத்தின் நடுவில் தான் ஆண்டவர் நம்ம உயிர்ப்பிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். துன்பங்கள் வரும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஜபத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் ஜபத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஜபத்தை ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைய வரையும் பாருங்கள், கஷ்டம் இல்லாமல் யாருக்காவது இருந்திருக்கா? உங்கள் ஊழியரை கேளுங்க, ஜபத்தை ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் அவருக்கு பாடு இல்லாமல் இருக்குதா கேளுங்க. டெய்லி ஒரு பாடு வந்துகிட்டே இருக்கும், டெய்லி ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை, என் சரீரத்தில் வியாதி, என் சரீரத்தில் பலவீனம், கண்ணில் கட்டி, காதில் கட்டி, எல்லா இடத்துலையும் கட்டி வரும். அல்லேலூயா. அதுதான் துன்பம். துன்பத்தின் மத்தியில் என்னுடைய சபையில் நான் ஒர்ஷிப் நடத்தும் போது இந்த மாதத்தில் முதல் நாளில் ஜபம் பண்ணுவேன். எல்லாருக்காக ஜபம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த மாதத்தை ஆசீர்வதிங்க,
இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாதித்த நாங்கள் தான் சாப்பிட்ணும், மருத்துவமனைக்கு கொண்டு போகக்கூடாது, மருத்துவங்களுக்கு கொண்டு போய் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். அன்றைக்கி சாயந்தரமே பார்த்தா என் பையனுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும். சாயந்தரமே ஜெபம் பண்ணுவேன், ஆராதனை நடத்துவேன், முழு சபைக்கு சொல்லுவேன், இந்த மாதம் ஆண்டவரே என் சபை மக்கள் அவருடைய பணத்தை வீணான முறையில் செலவு பண்ணக்கூடாது ஆண்டவரை, குறிப்பாக மருத்துவமனைக்கு செலவு பண்ணக்கூடாது ஆண்டவர்னு ஜெபம் பண்ணுவேன். சாயந்தரம் என் பையனுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும், அருமையான சகோதரருடைய ஃபோன் கால் வரும், பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். அப்போ நான் என்ன யோசிக்கணும், இனிமேல் இந்த ஜெபத்தை பண்ணக்கூடாது, இனிமேல் இந்த ஜெபத்தை எங்கள் மனைவி சொல்லலாம், நீ மாதம் மாதம் எப்படி ஜெபம் பண்ணுற, மாதம் மாதம் நம்ம பையனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், இனிமேல் அந்த ஜெபம் பண்ணாத. யார்? என்னுடைய மனைவி சொல்கிறாங்க, இந்த ஜெபத்தை பண்ணாத. இதுதாங்க சோதனை, இதுதாங்க துன்பம். நான் பலவிதமான சோதனைகள் வரும்போது அந்த ஜெபத்தை விட்டுடும்ல, பலவிதமான பாடுகள் வரும்போது அதை விட்டுடும்ல. எவ்வளவு சோதனைகள் வருகிறதோ அது நிமித்தமாக ஆசீர்வாதம் உண்டாகும். ஏன் சத்துரு நமக்கு என்ன பண்ணுறான், பல சோதனை கொடுக்குறான். அந்த காரியத்தை விட்டு நம்ம வெளியே வந்துடணும். இவன் ஜெபிக்க கூடாது, இவன் துதிக்க கூடாது, இவன் கர்த்தரை ஆராதிக்க கூடாது, இவன் ஜனங்களை வழி நடத்தினா அந்த ஜனங்க மாறிடுவாங்க, இவன் ஜனங்களுக்கு ஆலோசனை சொன்னால் அந்த ஜனங்க மாறிடுவாங்க. அதனால இவனை கட் பண்ணா மற்றவங்க எல்லாருமே. இந்த ஜெபத்தை ஆரம்பிச்சது யார்? யார் ஆரம்பிச்சது? இல்லை, உங்களுக்கு ஆரம்பிக்கலான்னு சொன்னது யார்? உங்கள் ஊழியர் தானே. அவருக்கு எவ்வளோ பாடு பார்த்தீங்களா? ஆனால் அந்த ஜெபத்தை அவர் விடலை. இந்த 21 நாள் ஜெபத்தில் இருந்து முடிக்கும் போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறாரு. இதுதான் சத்தியம். அதான் இவங்க நினைக்கிறாங்க யோசேப்புடைய வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பம். எகிப்துக்கு கொண்டு போகிறாங்க. டைம் ஆச்சு, நான் சீக்கிரத்தில் முடிச்சிடறேன். எகிப்துக்கு கொண்டு போகிறாங்க. எகிப்தில் நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? அங்கே 2 பேருக்கு ஒரு கனவு வருது. சிறைச்சாலையில் போடுறாங்க. பல சூழ்நிலைகள் மத்தியில் யோசேப்பு இருக்கிறாரு. சிறைச்சாலையில் போடும்போது 2 பேருக்கு கனவு வருது. அந்த 2 பேருடைய கனவையும் யார் சொல்கிறது? யோசேப்பு சொல்கிறாரு. அந்த கனவை சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, சிறைச்சாலேருந்து அவங்க சொன்ன மாதிரி நடக்குது, போயிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது எகிப்தில் பார்வோனுக்கு ஒரு கனவு வருது. யாருக்கு? பார்வோனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவை அது அவருக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. எடுத்து வாசித்து பார்ப்போமா? ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால் இருந்தான். சரி, நம்ம தொடர்ந்து வாசிக்க நேரம் இல்லை, நம்ம அதை பார்ப்போம். என்னன்னா அவர் ஒரு கனவு கண்டாரு. என்ன கனவு அப்படின்னு சொன்னால், அவர் நதியோரத்தில் நிற்கும் போது அங்கே என்ன பண்ணான்? ஆமாம், ஒரு 7 அழகான புஷ்டியான பசு வருதான். அடுத்து ஒரு 7 கேவலமான பசு. கேவலமான பசுனா அது உடம்புல ஒன்றுமே கிடையாது, அப்படியே உள்ளிய ரொம்ப எலும்பெல்லாம் அப்படியே. அந்த மாதிரி மாடு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எலும்பெல்லாம் அப்படியே தெரியும், அந்த மாதிரி மாடு. ஆனால் 7 மாடு எப்படி இருக்குதான்? அழகு, பயங்கர புஷ்டியாக இருக்கான். ஆனால் அந்த புஷ்டியாக இருக்கிற மாட்டை இந்த 7 மாடு விழுங்கி போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கனவு. அடுத்த ஒரு கனவு கண்டுறாரு. அது என்ன கனவுனா, அந்த அறுவடை கதிர்கள் இருக்குதுல்ல, 7 கதிர் எப்படி இருக்கான்? ஆமாம், நல்ல ஒரு அது அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெற்கதிர்கள் இருக்குது. ஆனால் 7 கதிர் எப்படி இருக்குதான்? தீஞ்சு போயிருக்குதான், பட்டு போகிற நிலமையில் இருக்குதான். அந்த 7 கதிர் இந்த 7 கதிர் என்ன பண்ணான்? விழுங்கி போகுது. இது ஒரு குழப்பம் இருக்குது பார்வோனுக்கு. என்னடா இப்படி ஒரு கனவு கண்டமே, இது அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சாஸ்திரிகள், அங்கே இருக்கிற ஞானவாணிகள், அங்கே இருக்கிற எல்லாரும் கூப்பிட்டு கேட்குறாரு. ஒருத்தருக்கும் தெரியல, ஒருத்தருக்கும் தெரியாதுங்க, ஒருத்தருக்கும் தெரியாது. தேவ பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும், தேவ பிள்ளைக்கு மட்டும்தான் ரகசியம் தெரியும். ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துவார். அவருடைய ரகசியத்தை உனக்கு அவர் வெளிப்படுத்துவார். அவருடைய செய்ய போகிற காரியத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். யோசேப்புக்கு வெளிப்படுத்துறாருங்க. அந்த பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அந்த தேசத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியல, ஆனால் யோசேப்புக்கு வெளிப்படுத்துறார். யோசேப்பு போய் பார்வோனுக்கு முன்னாடி நிற்கிறாரு. நிற்கும் போது யாருன்னு கேட்குற, இவன் ஒரு எபிரேயன், இவன் ஒரு அடிமை, நம்முடைய தேசத்தில் அடிமையை கொண்டு வரப்பட்டவன், நீ கண்ட சொப்பனத்துக்கு இவன் அர்த்தம் சொல்லுன்னு சொல்கிறான். சொல்லுங்கன்னு சொல்லும் போது அப்போவா யோசேப்பு என்ன பண்ணுறாரு? அதோடைய அர்த்தத்தை சொல்கிறாரு. இதுதான் நடக்க போகுது. தேசத்தில் பஞ்சம் உண்டாக போகிறது, தேசத்தில் பஞ்சம் உண்டாக போகிறது, பஞ்சம் உண்டாக போகுது. ராஜாவுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லும் போது, தொடர்ந்து அந்த அதிகாரில் வாசிக்கும் போது அந்த பஞ்சத்துக்கு வழி என்ன அப்படின்னும் போது அந்த வழியை என்ன பண்ணுறாரு?
யோசேப்பு சொல்கிறாரு. நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? யோசேப்பு அடிமையாய் போட்டாங்க. அடிமையாய் போகும்போது எகிப்தில் போய் என்ன பண்ணுறாரு? சிறைசாலையில் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போர்த்திபார் வீட்டில் போனால் அங்கே ஒரு சோதனை, அங்கே ஒரு வேதனை. அவர் பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு, தப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு, தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், அருமையான வார்த்தை. அந்த அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு பிடித்தமான வார்த்தை. இது என்ன வார்த்தைன்னா, ஆதியாகமம் 39:9 வசனம் பாருங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு அறிக்கை. பல சோதனைகள், பல கஷ்டங்கள், பல உபத்திரம். அதுதான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் உயிர்ப்பிப்பீர். இது யோசேப்புக்கு பொருத்தமான ஒரு வசனம். யோசேப்புக்கு பொருத்தமான வசனம். தன் சகோதரர்கள் மத்தியில் துன்பம், தன் தகப்பனால துன்பம், போகிற இடத்துல துன்பம். பார்வனுடைய வீட்டில், போர்த்திபாருடைய வீட்டில் போகிறாங்க, அங்கே பல சோதனை, பல போராட்டம். அதுலேருந்து கூட்டின்னு போயிட்டு எங்கே போகிறாங்க? சிறைச்சாலையில் போகிறாங்க, அங்கேயும் பாடுகள். சிறைச்சாலை நடக்கிற சம்பவம் தெரியுமா? பானபாத்திரக்காரனும் சுயம்பாகி ஒரு கனவு சொல்கிறாங்க. அந்த கனவு என்ன பண்ணுறாரு? சொல்லிடுறாரு. அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், உன்னை விடுவிச்சிட்றேன், நான் போய் ராஜா கிட்ட சொல்லி விடுவிச்சிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் விடுவிக்கலை. அதுதான் ஆண்டவர் யோசேப்பு மீது வைத்திருக்கிற அந்த தீர்மானத்தின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காய் ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, அந்த ராஜா மூலமாக யோசேப்பு போய் அங்கே நின்று, இப்போ யோசேப்பு எப்படி தெரியுமா இருக்கார் அந்த இடத்து தேசத்தில்? ஆமாங்க, எடுத்து வாசித்து பாருங்களா, ரொம்ப அழகான ஒரு வசனம். ஆதியாகமம் 41, 39, 44 வரை வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல, ஆமேன், ஞானமுள்ளவன் வேற ஒருவனும் இல்லை, நீ இந்த அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், நடக்க கடவார்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திர மோதிரத்தை கழற்றி அது யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் அதிகாரி ஆக்கினான். கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டலாமா? சோதனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், அதன் மத்தியில் உயர்த்துகிற தேவன். எகிப்து தேசத்தில் அவர் எப்படி போனாருங்க? எப்படி போனார்? அடிமையாய் போன எகிப்து தேசத்தில் யோசேப்பு இப்போ யாரா மாறிட்டாரு? அதிகாரியாய் மாற்றினார். அது யாரால மாற்ற முடியும்? சொல்லாங்க, எல்லாரும் சொல்லலாம், நான் உன்னை காப்பாற்றிடுறேன், நான் உன்னை தப்பு வச்சிடுறேன், நான் உனக்கு உதவி செஞ்சிடறேன், நான் உனக்கு அதை செஞ்சிடறேன், நான் உனக்கு இதை செஞ்சிடறேன்னு சொல்லலாம். சொல்கிறவங்க ஒருத்தர் கூட செய்ய மாட்டாங்க. ஆனால் சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். யார் மறந்தாலும், யார் வெறுத்தாலும், யார் ஒதுக்கினாலும் நம்மை மறக்காதவர், நம்மை வெறுக்காதவர், உள்ளங்கையிலே வரைந்து வைத்து எப்பொழுதும் உன் நினைவாய் என் நினைவாய் இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உயர்த்துவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? யோசேப்புடைய ஆசீர்வாதம் தெரியுமா? எடுத்து அதையும் வாசித்து முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க. அதே ஆதியாகமம் புஸ்தகம் 49வது அதிகாரம் வசனங்கள் 22 25 வரை வாசித்து பாருங்க. இந்த வார்த்தை நிச்சயமா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே பலிக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க போறாரு. கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க போறார். துன்பத்தின் நடுவில் நடக்கிற உன்னை உயிர்ப்பிக்க போறார். நீ உயிர் பெற்று எழும்பும்போது இந்த ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் உண்டாக போகிறது. நம்புறீங்களா? உன் குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாக போகுது. எத்தனை பேர் நம்புறீங்களோ அத்தனை பேர் விசுவாசத்தோட இந்த இந்த அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த வசனத்தை வாசிப்போமா? 22 யோசேப்பு கனித்தரம் செடி. இன்னைக்கு சொல்லுங்க, நான் கனித்தரம் செடி. நான் கனித்தரம் செடி. யோசேப்பு மாத்திரம் கனித்தரம் செடி கிடையாது, நான் கனி தருகிற செடி. அப்படி தொடர்ந்து வாசிங்க. அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரம் செடி. நான் கனித்தரம் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் இயக்கக்கூடிய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து இருக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தருடைய களத்தில் நீங்கள் அழகான கிரீடமாய் இருக்கிறீங்க. முத்திரை மோதிரமாய் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். அந்த கடைசி வசனம் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழ் ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களின் கர்ப்பங்களுக்கு உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஆண்டவர் வானத்தில் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், பூமியில் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உனக்கு கொடுக்க போறாரு. கர்த்தர் கொடுக்க போறாரு. கர்த்தர் கொடுக்க போறாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் நீர் ஆசீர்வதிக்க போற வார்த்தை பொய் சொல்லாது. கர்த்தர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம். யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உயர்த்த போறாரு. அப்படியே கண்களை மூடுவோமா? நேரமாயிடுச்சு, கண்ணை மூடுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்றைய சமூகத்தில் இன்னைக்கு யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க போறாரு. உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க போறாரு. அன்றைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அன்றைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அன்றைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே, உயரை உண்டாகுகிற ஆசீர்வாதங்கள், பூமியில் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதங்களுடைய சிரசின் மீது இறங்கட்டும் ஐயா. இதோ ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் ஆண்டவரே, கடைசி ஒரு சில நாட்களில் இருக்கிறோம் ஐயா. கர்த்தர் எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. நாங்கள் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கர்த்தர் எங்களை உயிர்ப்பிக்கவீராக. ஆண்டவரே, எங்களை உயர்த்துவீராக, எங்களை மேன்மைப்படுத்துவீராக. பல சோதனைகள், பல கஷ்டங்கள், பல நஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் எங்களை உயர்த்தும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கபடியா ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. ஆமென். துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவே இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஓ, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே.
ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவராமே. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்புகிறோம் ஐயா. நீர் எங்களை உயிர்ப்பிப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களை நீ உயர்த்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். வானத்தின் ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு நீர் கிடைக்க பண்ணுவீர் என்று நம்புகிறோம். இந்த இரவில் உண்மை நாடி தேடி வந்திருக்கிற எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. எவ்வளவு நித்திரை இன்பமா இருக்கட்டும் அப்பா. நாங்கள் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்ய ஆண்டவர் கிருபை செய்வீராக. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் ஆண்டவரே பகலில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீர் எங்களை விலக்கி காத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆண்டவருடைய கைகளில் ஏந்தி கொள்வீராக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறீர், ஆசீர்வதிப்பீர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஐயா. நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த வாழ்க்கையில தொடர்ந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஆமென்.